தொடர்பான தங்கள் சந்தேகங்களுக்கு தேவையான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் பெறலாம். இதற்கு உங்களது கேள்விகளை sss@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என கூறியிருந்தோம். அதையொட்டி பல நேயர்கள் தொடர்ந்து கேள்விகளை அனுப்பி வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டை சேர்ந்த தேவநாதன் என்ற நேயர் மின்னஞ்சல் மூலம் கேட்டுள்ள கேள்விக்கான விளக்கம் இடம்பெற உள்ளது. இதற்கான பதிலை முதலீட்டு ஆலோசகரிடம் விவேக்கிடம் கேட்போம். வணக்கம் திரு விவேக் கார்வா சார். வணக்கம். நம்ம நேயர் தேவநாதன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது தன் கையில் 2 லட்சம் ரூபாய் இருக்கிறதாகவும் அதனை லாபகரமா முதலீடு செய்ய விரும்புறதாகவும் சொல்லியிருக்கார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த தொகை தனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிகபட்ச லாபம் தரும் முதலீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் பதில் என்ன? முதலீடு வந்து நீங்க பிராட் கேட்டகரைசேஷன் பண்ணோம்னா லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்கா வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுல வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அது வந்து ஹை ரிஸ்க்ல வரும். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு மீடியம் ரிஸ்க்னு சொல்லலாம். அண்ட் எஃப்டி மாதிரி முதலீடு செஞ்சா அது வந்து லோ ரிஸ்க்ல வரும். ஸோ இந்த எந்த ரிஸ்க் வந்து நம்ம சூஸ் பண்றது வந்து ஒன்னு வந்து நம்ம கெப்பாசிட்டி பொறுத்து, செகண்ட் வந்து டைம் ஹாரிசான். இப்போ வந்து 10 ஆண்டுக்கு வந்து இவருக்கு தேவையில்லைன்னு அவர் கிளியரா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு அனலிசிஸ் படி as time progresses, that is எத்தனை ஆண்டு வந்து நம்ம முதலீடு செஞ்சு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்குமோ அந்த ரிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். லோ ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இந்த மாதிரி. ஸோ அவரை வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்கோர்ஸ் ஒரு அட்வைசர் கிட்ட வந்து அட்வைஸ் வாங்கிட்டு அதை வந்து இயர்லி ரிவ்யூ கூட பண்ணும் நீங்க. ஆனா நீங்க ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. 10 ஆண்டுக்கு அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்டி இல்லைன்னா பாண்ட் ஃபண்ட்ஸோட உங்களுக்கு வந்து அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துதான் இது வந்து தீரும். ஸோ 10 ஆண்டு வந்து சேஃப், ரொம்ப நல்ல பீரியட். அது டெஃபினட்டா வந்து ஈக்விட்டி டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய இந்த பதில் நம்ம நேருக்கு நிச்சயம் சென்றடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம். தகவல்களுக்கு நன்றி. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களோடு sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.